நல்ல டேஸ்டியான பிரண்டை தொக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கடாயில் கொஞ்சமாக நம்ம கடுகு, ஒரு அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சீரகம், ஒரு அரை ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக வெந்தயம். ஃபஸ்ட்டு இதை போட்டு நல்லா லைட்டாக வறுத்துருங்க. இறக்குற நேரத்தில் கொஞ்சமாக எள்ளு போட்டுருங்க. எள்ளு போட்டு வறுத்து எடுத்து வச்சிடலாம். அடுத்தது அதே கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடலைப்பருப்பு, அதே அளவு உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக தனியா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்து எடுங்க. நல்லா வறுபட்டுருச்சு, அதையும் எடுத்து வச்சிடலாம். அடுத்தது கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. பிரண்டை இது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. கலர் மாறி வரைக்கும் நம்ம அதை வதக்கி விடணும். அதுக்கு அடுத்தது சின்ன வெங்காயம், பூண்டு இது நிறைய நம்ம சேர்க்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் நல்ல பெரிய சைஸில் புளி அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, இது நல்லா வதக்கி எடுங்க. கலர் மாறி வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்து நம்ம ஆற விட்டுறலாம். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அதுக்கடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. அடுத்தது கடாயில் நிறைய நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுங்க. அடுத்தது கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பிரண்டை தொக்கை அதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம். மிக்ஸி ஜாரை மட்டும் கழுவிட்டு கொஞ்சமாக நம்ம சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா நம்ம வதக்கி எடுத்தோம் அப்படின்னா தண்ணிலாம் வற்றி நமக்கு நல்லா கட்டியாக வந்துடும். அவ்வளோதான், நமக்கு டேஸ்டியான பிரண்டை தொக்கு ரெடி. இதை சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.